அண்மை செய்தி தமிழக வெற்றிக் கழக மாநாடு தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளரிடம் விளக்கம் கேட்டுள்ளது காவல்துறை. மாநாட்டில் பங்கேற்கும் தலைவர்கள் எத்தனை பேர் கலந்து கொள்வார்கள் உள்ளிட்டவை தொடர்பாக விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாக தற்போது அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவபிரகாசம் வழங்க கேட்கலாம். சிவபிரகாசம், கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் அந்த கட்சியினுடைய முதல் அரசியல் மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலை பகுதியில் நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த பகுதியில் மாநாடு நடத்துவதற்கு விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் மற்றும் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஏற்கனவே அனுமதி கேட்டு மனு அளித்திருந்தனர். அந்த மனுவில் அந்த வி சாலை பகுதியில் சுமார் 85 ஏக்கர் பரப்பளவில் இந்த மாநாடு நடைபெற உள்ளதாகவும் அந்த இடத்தை வாடகைக்கு எடுத்து அதன் மூலம் அந்த மாநாட்டை நடத்த உள்ளதாகவும் மேலும் அங்கு மாநாட்டுக்கு வரக்கூடியவர்களுக்கு பார்க்கிங் வசதிக்காக 5 ஏக்கர் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக ஏற்கனவே மனு அளித்திருந்தனர். இந்த நிலையில் இது குறித்து உடனடியாக விழுப்புரம் மாவட்ட ஏடிஎஸ்பியாக இருக்கக்கூடிய திருமால் அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அந்த வி சாலை பகுதிக்கு சென்று விரிவான ஆய்வு மேற்கொண்டு அந்த பகுதியில் என்னென்ன வசதிகள் செய்யப்பட வேண்டும், எப்படி இவர்கள் மாநாடு நடத்த உள்ளார்கள் என்பதெல்லாம் குறித்து நேரில் ஆய்வு செய்தார். அதனை அந்த விழுப்புரம் மாவட்டத்தினுடைய எஸ்பி தீபக் சிவாச்சிடம் அவர் அளித்திருந்தார். ஆனால் அவர் கடந்த சில நாட்களாகவே விடுமுறையில் இருந்ததால் இது குறித்து எந்த தகவலும் வெளியாகாத நிலை இருந்தது. இன்றுதான் அவர் பணிக்கு வந்துள்ள நிலையில் உடனடியாக அவர் இந்த மாநாடு அந்த பகுதியில் செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி நடத்த உள்ளதாக மனு அளித்திருக்கிறார்கள். அந்த மாநாட்டில் யார் யார்கள் கலந்து கொள்கிறார்கள், யார் பேசுகிறார்கள், எவ்வளவு பேர் கூடுவார்கள், அந்த மாநாட்டில் என்னென்ன விஷயங்கள் செய்யப்படுகிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக விளக்கம் கேட்டு அந்த கட்சியினுடைய பொது மனு அளித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் விளக்கம் அளித்ததன் அடிப்படையில் அந்த மாநாடு 23ஆம் தேதி அங்கு நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்படுமா, அவர் எந்த மாதிரியான விளக்கங்கள் அளிக்க உள்ளார்கள் என்பது பொறுத்தே தெரிய வரும். கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாசம்.